ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கிச்சனை எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டில் மளிகை ஜாமானெல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஷெல்ஃபு. புதுசாக கிச்சனில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் பெயிண்ட் பக்கெட்டில் தான் அரிசி பச்சரிசியெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன். இப்போ அந்த பக்கெட்டெல்லாம் எடுத்துட்டு கடையிலேருந்து பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கிட்டேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸி, இண்டக்ஷன் அடுப்பெல்லாம் வச்சுருக்கேன். வேணும்னா இந்த இண்டக்ஷன் அடுப்பு எடுத்து இப்படி கீழே வச்சுட்டு ஆன் பண்ணிப்பேன். கிராசரி பக்கெட்லலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வாட்டி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்லேயே கேஸ் அடுப்பு வைக்கிற கவுண்டர் டாப்பு, அது கீழே ஒரு ஷெல்ஃபு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது. அந்த ட்ரேல தான் நான் சமைக்கக்கூடிய பெரிய பெரிய பாத்திரம், வடைச்சட்டி, குக்கர், அரிசி ஊற வைக்கிற பாத்திரம், இந்த மாதிரி எல்லாமே இதில் தான் இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எனக்கு நிறைய சேவ் ஆகும். கசகசன்னு பாத்திரங்க சேராமல் இருக்கும். மேலே குட்டி குட்டி பாத்திரம், ஜார்ஸு, டிஃபன் பாக்ஸு, சின்ன சின்ன குண்டா, இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அடிக்கடி கைக்கு எடுக்கக்கூடிய பொருள் தான் இதில் இருக்கும். அதனால ஈஸியாக எடுத்துட்டு வச்சுக்கலாம். மேலே அடுப்பு, காலையில் பொரிச்ச மீன் தோசைக்கல்ல மூடி வச்சுருக்கேன். காலையில் வச்ச குழம்ப ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். பசங்களுக்கு கொடுத்து விட்டது போக மீதி இருந்த குழம்பு தான் இது. அதுக்கப்புறம் ஆப்ப கடாயி, அது அப்படியே மூடி வச்சுருக்கேன். காலையில் சாப்பாடு வச்ச குக்கரும் சிங்கில் இருக்குது. கொஞ்சமாக பாத்திரங்க இருக்குது. இந்த பாத்திரம்லாம் மெயினாக நான் காலையில் சமைக்கிறதுக்கு எடுத்தது. இதெல்லாம் தண்ணி வடிஞ்சோடனே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ட்ரேலையே எடுத்து கவுத்தி வச்சுருவேன். இந்த கீழே ஒரு ட்ரே இருக்குல்ல, அதில் இந்த குக்கரு, வடைச்சட்டி, இந்த பாத்திரம்லாம் அந்த ட்ரேயில் போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு மேலே பெருசாக பாத்திரங்களே இருக்காது. பாத்திரம்லாம் கழுவி தட்டு, டம்ளரெல்லாம் இந்த இடத்துல வச்சுப்பேன். உடம்பு வலிக்கான மூலிகை எண்ணெய் இது. வேற ஒரு பாட்டிலில் ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். பக்கத்துலேயே கீழே ஒரு குப்பை பாஸ்கெட் இருக்கு. இங்கே எறும்பு ஒரு சின்ன தீனி போட்டாலும் வந்துடும். அதுக்காக எறும்பு பொடியும் இந்த ஜன்னல் ஓரத்தில் சாக் பீஸு பொடியும் அப்படியே வச்சுருக்கேன். இவ்வளோதான் நம்ம கிச்சனில். பெருசாக இதை தவிர நமக்கு பாத்திரம் எதுவும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நமக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா பெரிய தலைவலி இருக்காது. கிச்சனை எப்போவுமே கிளீனாக மெயின்டைன் பண்ணலாம். கிச்சனில் பாத்திரங்க சேரவே சேராதுங்க. நமக்கு பேர்டனாகவே இருக்காது இந்த மாதிரி வச்சுட்டோம்னா. பெரிய பாத்திரங்களை நம்ம வெளியவே கவுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாமே கசகசப்பாயிரும். ஒவ்வொரு டைமும் சிங்க்கு நிறைஞ்சிரும், பாத்திரம் நிறையா சேர்ந்துரும். இந்த மாதிரி நம்ம கிளீனாக நீட்டாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கிற மாதிரியே தெரியாது. அடுத்த வீடியோவில் இந்த மளிகை ஜாமான் ஷெல்ஃபில் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.